ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலனுக்கும் மித்ரனுக்கும் ஸ்கூல் பர்ச்சேசிங்காக இன்றைக்கி கிளம்பிட்டோம். எல்லாம் 4 பிள்ளைங்களும் சேர்ந்து ஒரேடியாக பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிருந்தோம். நாளையும் கூட்டிகிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரையும் போகிறதுக்குள்ளேயுமே படாத பட்டோம். எப்படியோ ஒரு வழியாக மெயின் கேட்க்கு வந்துட்டோம். மெயின் வந்து இங்கே வந்து பார்த்தா ஒரே வெறிச்சோடி இருக்குது. எங்கிட்டுமே எதுவுமே இல்லை. கடைங்கள்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் வந்து மெயின் கேட்கே வரோம். வந்து பார்த்தா கடைங்களே இல்லாமல் வெறிச்சோடி இருந்தது. எப்போ வந்தாலும் இந்த இடமே அவ்வளோ கும்பலாக இருக்கும். கடைகள் நிறையா இருக்குமா, அதனால் இப்போ பாருங்கள் எல்லா இடமும் வெறிச்சோடி கிடக்குது. இங்கிட்டு பார்த்தீங்களா தெப்பக்குளத்தை இப்போ வந்து சீரமைச்சிட்ருக்காங்க. கீழே ஒரு பைப் போகுது பாருங்கள், அது ஃபுல்லாகவே தண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. தெப்பக்குளத்தில் இருக்க எல்லா தண்ணியும் எடுத்துகிட்டு அதை சீரமைச்சிட்டு விட போகிறாங்களாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியெல்லாம் காலியாக கிடக்குன்னு சுத்தமாக உறிஞ்சிட்டாங்க. மிஷினை வச்சு உறிஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் நேற்று போனப்போ தான் பார்த்தோம் இந்த வேலையெல்லாம் அங்கே நடக்குதுன்றதே. தெப்பக்குளம் இன்னுமே சூப்பராக இருக்கும். தெப்பக்குளத்தை வந்து தண்ணி உறிஞ்சிறத உங்கள்கிட்ட காமிச்சோம் போன தடவை. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தால் கடைங்கள்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி தான் வந்தோம். வந்து பார்த்தா ஒரு கடை கூட இல்லை. 2 சைடுமே அவ்வளோ கடைங்க இருக்கும். எல்லா கடையுமே சுத்தமாக எடுத்துட்டாங்க. தெப்பக்குளத்தை சுற்றிலுமே எப்பொழுதுமே 2 சைடும் கடைகள் நிறையா இருக்கும். அங்கே எவ்வளோ பர்ச்சேசிங் நடந்துகிட்ருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு கடை இல்லாமல் வெறிச்சோடி இருக்குது. ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு தெரியல. இப்போ தெப்பக்குளத்தை சரி பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்க. வாங்க நான் தெப்பக்குளம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் தண்ணி உறிஞ்சதுக்கப்புறம். இங்கே பார்த்தீங்களா தண்ணியை சுத்தமாக மோட்ரு போட்டு எடுத்துட்டாங்க. கீழெல்லாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. மீனெல்லாம் எடுத்து ஒரு வேளை விற்கிறாங்களா என்னன்னு தெரியல. எல்லா மீன்களையும் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் எல்லாம் நின்று நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க பர்ச்சேசிங் கிளம்பலாம். எல்லோரும் சேர்ந்து இப்போ தான் ஷாப்பிங்க்கான இதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் வாங்கிடலான்றதுக்காக சாரதா ஸ்கூலில் நுழைஞ்சிருக்கோம். இப்போ போய் பர்ச்சேசிங் ஆரம்பிக்க வேண்டியது தான். இங்கே நுழையிறப்பே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சம்மராக டிசைன்ஸுனால் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒன்று வச்சுருந்தாங்க. இவங்க எல்லாத்துலேயும் போய் நின்று ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக விளையாண்டுச்சிங்க. அப்புறம் போகிறப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனோமா. இப்போ வந்து யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. யூனிஃபார்மும் எடுத்தாச்சு. இப்போ மேலே ஃப்ரேம் எடுத்து இன்னொரு ஃப்ரேம் வச்சுக்கோங்களா, அதில் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்கூல் லீவ் விட்டதுனால எங்கே போனாலும் இவங்களையும் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, எப்படியோ ஸ்கூல் திறந்தா போதும்னு இருக்குது. இப்போ எல்லா பர்ச்சேசிங் பண்ணதுனால 500 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா இந்த எல்லா கேம்ஸும் விளாட்லான்னு சொன்னாங்க. அதை வாங்கினதுனால அந்த பில்லை காமிச்சு இந்த 4 பேர்த்தையும் உள்ளே விட்டுட்டோம். எல்லாத்துலேயும் போய் விளாட ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள் நல்லா ஜாலியாக விளாண்டுச்சுங்க. இந்த சம்மர்னால் எல்லா ஷோரூம்லேயும் இந்த மாதிரி துணிக்கடைகள்லையும் இந்த மாதிரி கேம்ஸ் வச்சுருக்காங்க. நீங்களே விளாண்டிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பர்ச்சேசிங்க்கு மங்களுக்கு வந்துட்டோம். மங்களில் வந்து மித்த ஷாப்பிங்லாம் பண்ணலான்ட்டு உள்ளே வந்தோம். எல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கலான்ட்டு டிஃபன் பாக்ஸ் செக்ஷனுக்கு கிளம்பியாச்சு. முத்து பையில் கூப்பிட்டு வந்து ட்ராலியில் உட்கார வச்சிட்டோம். வாங்க நம்ம டிஃபன் பாக்ஸ் வாங்கலான்ட்டு எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டிஃபன் பாக்ஸ் இருந்தது. அதில் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து இந்த 2 பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டோம். ஒரே மாதிரி தான் வாங்கினோம். அப்புறம் ஸ்நாக்ஸ் டப்பா வாங்கினாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா தூக்கிட்டு வந்துச்சிங்க. அப்புறம் எப்படியோ கடைசியாக ஃபைனல் பண்ணி ஒரு 2 ஸ்நாக்ஸ் டப்பா வாங்கியாச்சு. அடுத்து வாட்டர் கேனு, இது பேகு எல்லாம் வாங்கினோம். வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. இன்னும் வந்து ஸ்கூல் திறக்கிறன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தால் இன்னும் அதிகமாகவே இருக்கும். அடுத்து பேக் வாங்க கிளம்பியாச்சு. ஒரு சிங்காரத்தோப்பில் வந்து ஒரு கடைக்குள்ளே போயிட்டோம். அங்கிட்டு நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுலேயும் இந்த பிள்ளைங்க ஆளாளுக்கு ஒரு டிசைன் தூக்குச்சிங்க. நருட்டோ தான் வாங்குவேன், நருட்டோ வாங்கிட்டான். சரி, முடிஞ்சிருச்சு. பாய்.